காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர் சார், இப்போ வாசிம் சார் என்ன சொல்கிறாங்க, நாம் கேட்டோம், நீங்கள் இந்தியாங்கிறது வந்து இப்போ தான் எல்லாம் நேருவை பற்றி அவங்க போகிற வரை எல்லாமே இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த காலங்கள் சீரழிவை சந்தித்ததாக சொல்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் கொண்டு வந்தோம், ஆப்ரிகேஷன் வந்து ஆப்ரிகேட் பண்ணாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. மோடியால் எல்லாம் சாத்தியம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அது வந்து கடந்த 2 ஆட்சி என்பது வேறு, மோடியுடைய 1, 2 வேற. இது 3.1ன்றது யூட்டர்ன் ஆட்சி. நீங்கள் என்ன எல்லாம் சாத்தியமாச்சு இவங்கள்ட்ட இப்போ கொண்டு வந்ததை பாருங்கள். இந்த 100 நாளில் கொண்டு வந்தது என்ன சாத்தியமாச்சு? உங்களுக்கு இது வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதா இது எங்க கொண்டு வந்தாங்க? நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பி அது அவ்வளவுதான் பெண்டிங் ஏபிசில. ஆமா, அது மாதிரி பல திருத்தங்கள் எல்லாவற்றையும் எல்லா சட்டங்கள் கொண்டு வந்தது 3-4 சட்டங்களை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க, கிடப்பில் போட்டிருக்காங்க, அவங்களால செய்ய முடியாது. ஆனாலும் இப்ப எதுக்கு கொண்டு வராங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்? ஏன் 10 வருஷத்துல அவங்களால அந்த முன்னெடுக்க முடியல அப்படின்னா, இப்பொழுது பல பிரச்சனைகள் அவங்க முன்னாடி இருக்கு. இன்றைக்கு விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், இவர்களால் செய்ய முடியாதுன்றதும் தெரியும். இவர்களால் இதை கொண்டு வந்து இதை நிறைவேற்ற முடியாது என்பதும் தெரியும். இதனால அவங்க சொல்ற காரணம் என்ன சொல்றாங்க? 2-3 காரணங்கள், சொத்தை காரணங்கள். அதாவது செலவு அப்படிங்கிறது. செலவு என்பது சொத்தை காரணம் எப்படி சொல்ல முடியும்? செலவு இருக்கு இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இவிஎம் மிஷின், இப்ப நீங்க பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வைக்கிறீங்க, 2 இவிஎம் மிஷின் வைக்க போறீங்க. இப்ப இருப்பதை நீங்க என்ன செய்றீங்க? பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அது மறுபடியும் அதே மிஷினை தான் நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கும் யூஸ் பண்றீங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு இவிஎம் மிஷின் பை பண்ணணும். இது நானா சொல்லல, இதை கேட்டு அது எப்படி நடத்த போறாங்கன்னு இப்ப நம்ம பேச முடியாது. கற்பனையில இல்ல, செலவு அதைத்தானே சொல்றாங்க. கற்பனையில நம்ம சொல்ல முடியாது. இல்லங்க, ஒரே மிஷினை யூஸ் பண்ண போறாங்களா, வேற மிஷினை யூஸ் பண்ண போறாங்களா? ஒரே மிஷினை யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, கரெக்ட், நீங்க ஒரு மிஷின் யூஸ் பண்ணதுக்கே அங்க வாக்கு எண்ணிக்கையில கோளாறு இருக்கு. நீங்க வெளியிட்ட வாக்குக்கும் கடைசியில வெளியான வாக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 கோடி வாக்குகள் இந்த இதுல வித்தியாசம் இருக்கு. ஆக அதுலயே சந்தேகம் இருக்கிறது. இவங்க எப்படி ஒரே மிஷினை யூஸ் பண்ண முடியாது? ஆக 2 மிஷின் யூஸ் பண்ணணும். 2 மிஷின் இரட்டை செலவு தான். ரெண்டாவது, நீங்க செலவு என்பது ஜனநாயகத்தின் உச்சம் என்னன்னா தேர்தல் தான். அதை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தோராயமா கேட்டா 234 தொகுதிக்கு 250 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறதுக்கு தோராயமாக 250 கோடி என்று கணக்கிடப்படுகிறது. இது ஒரு பெரிய தொகை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு, ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த செலவு நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்க ஒரு எதையோ உடைஞ்சு போற சிலையை வைக்கிறதுக்கு 200 கோடி செலவு பண்றீங்க, 8 மாசத்துல உடையுது. அந்த சிலைக்கு 250 கோடி செலவு பண்றீங்க நீங்க. ஆனா இதுக்கு சாதனை சொல்றாரு. உலகின் மிகப்பெரிய சிலையை நாங்கள் நிறுவினோம், எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்தோம். இவர்களுடைய கட்டமைப்புகள்லாம் உடைந்து போன கட்டமைப்புகள், உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பிம்பமும் இவர்களுடைய பிம்பம் எல்லாம் மோடியோட பிம்பமே உடைஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அடுத்தது அவர்கள் வைத்த சிலை உடைகிறது, அவர் கட்டிய பாராளுமன்றம் ஒழுகுகிறது, கட்டிய கோவில் கருவறையில் ஒழுகுகிறது. வேற என்ன ஒழுகணும்? பாலம் விரிசல் கிடையாது. அது ஒரு சிறிய விவகாரம் கிடையாது. பாராளுமன்றம் ஒழுகுறது சிறிய விவகாரமா? என்ன நீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சட்டத்தை நான் என்ன சொல்றேன், பார்லிமெண்ட்ல சில இடத்துல ஒழுகுது, ராமர் கோயில் கருவறை, இதெல்லாம் ஒரு நாட்டு மக்களுடைய பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், ஒரு சட்டத்தை இப்போ டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதுல ரெவல்யூஷன் கொண்டு என்ன ஆச்சு? நீங்க மக்கள் தெருல வரைக்கும் கொடுத்தார்களா? அதான் கேள்வி. இவர்களுடைய ஒரே சாதனை என்று சொன்னால் இவருடைய பிரெயின் சைல்டுன்னு சொன்னார். அதுதான் என்ன திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டா, மற்றதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்ததோடைய நீட்சி தான். நீங்க ஜிஎஸ்டியாக இருக்கலாம், மற்ற எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். காங்கிரஸ் உருவாக்கி வைத்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்தாங்க. அதற்கும் நாங்க தான் உருவாக்கி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நீங்க அதில் வந்து சில டைலூட் பண்ணாங்களே தவிர விக்கல. இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையும் 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒன்று, இப்ப நெய்வேலி லிக்னைட்டு, ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை, எதையோ ஒன்று உருவாக்கினேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு இவர்கள் விற்றதை தவிர வேற என்ன சாதனை? எதையாவது பொதுத்துறை நிறுவனம் உருவாக்குனாங்கன்னு சொல்லுங்க. இவர்கள் யாரை உருவாக்குனாங்கன்னு சொல்லுங்க. டிஜிட்டல் இந்தியால எப்போ வந்துருச்சு சார்? சார் டிஜிட்டல் இந்தியால இன்னைக்கு இல்ல. நீங்க சார் ஆமா என்னைக்காவது சொல்லுங்க. இன்னைக்கு சார் எங்க சொல்லுங்க. சார் அதே மாதிரி பாரத் மாலா எல்லா மாலாவும் ஏற்கனவே இருந்ததுதான் சார். பேரளாக மாத்திருக்கீங்க. எல்லா மாலாவும்
இல்ல எல்லா மாலாவும் இருந்ததுதான். இவர்கள் பெயரை பெயரை ரவிசங்கர் சார் ஒரு பப்ளிக் செக்டார் ஒரு கம்பெனி சொல்லுங்க. நீங்க பிரியன் சார் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர். சாகர் இப்ப எப்படி போறீங்க? என்ன உங்க சார்பா நான் கேட்கிறேன். ஐயா எங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன் வாசியம் சார், சாகர்மாலா ஒரு திட்டம், அதுக்கும் ஒரு பொதுத்துறையை உருவாக்குறதுக்கும் நீ ஹிந்துஸ்தான் கொஞ்சம் இருக்கு. பொதுத்துறை தேவையே இல்ல சார். எதுக்கு பொதுத்துறை தேவையே இல்லை? அதான் கொண்டு வர்றாரு. இதை சொல்றாரு, அதை சொல்றாரு. அதாவது இவங்க எல்லாரும் தனியாரிடம் கையேந்தி நிற்க வேண்டும். மக்கள் அரசாங்கத்திலிருந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நான் ஒரே ஒரு கருத்து இந்த விஷயத்துல ஒரே ஒரு கருத்து, இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. வாசன் சார் சொல்லிட்டாங்க எல்லாமே தனியார் மயம், பொதுத்துறை எதுக்கு தேவை? அது அவர்களுடைய கருத்து. அதாவது அதானி அம்பானிகளுக்காகத்தான் இந்த அரசு என்பதற்கு இவரும் சொல்றாரு. அதுதான் தவறான கருத்தோட்டம் சொல்றாரு. நீங்க இந்தியால பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மேஜரான வேலை வாய்ப்பை உருவாக்குனுச்சு. அதெல்லாம் இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். 3 தேர்தல் என்பது ஏதோ மக்கள் வந்து திருவிழாவாக சென்று வந்து ஓட்டு போட்டுட்டு போறது மட்டும் கிடையாது. அகில இந்திய அளவில் ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் அதற்கான மனநிலை வேறு. தேர்தலை மாநில அளவிலான தேர்தல் என்பது வேறு. மாநில மக்கள் அவர்களுக்கான ஒரு தலைவரை, இங்கு உள்ள பிரச்சனைகள் என்பது வேறு. மூன்றாவது பஞ்சாயத்து லோக்கல் பாடி என்பது வேறு. அங்கு குளம் வெட்டுறதும் இந்தியா அளவுல ஒரு வேற நிர்ணயம் செய்வதும் என்பது வேறு வேறு கருத்துக்கள் உள்ளது. இதை மூன்றையும் கிளப் பண்ணி ஒரே மாதிரி வைப்பது என்பது மக்களுடைய மனநிலைக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கே எதிரானது. அப்படிதான் இன்னைக்கு நீங்க ஜனநாயகத்துல வந்து ஒரேன்ற வார்த்தையே ஃபர்ஸ்ட் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதாவது ப்ளூரலிசம், ப்ளூரலிஸ்டிக். ஆமா, இந்திய நாடு, இந்தியா போன்ற கிடையாது. ஒரே நாடு, ஆனா கல்ச்சர் ஒரே கல்ச்சர் கிடையாது, ஒரே மொழி கிடையாது. ஒரே மொழி இருக்கு. நீங்க அதான் சொல்றீங்க. ஏங்க அங்க பாஜக எடுத்துட்டு போறது அதுதாங்க. பாஜக RSS ஐடியாலஜி என்ன ஐடியாலஜிங்கிறீங்களா? ஒரே ஐடியாலஜி அதுதான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே கல்ச்சர், ஒரே மொழி, ஒரே இனம், இதேதான் இருக்கணும். கடைசியில ஒரே தலைமை, ஒரே கட்சி. சர்வாதிகார ஆட்சி. அதாவது இது வந்து ஒரே என்பதே சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நகர்வு தான். ஒரே மொழி இருக்கின்ற ஒரே மொழி தாங்க. தெலுங்கானா, ஆந்திரா ஏங்க தனியா பிரியுது? ஏன்னா அந்த ஒரு மாநிலத்துல கூட ஒரு பகுதி புறக்கணிக்கப்படுகிறதுன்றது அந்த மாநிலத்துல உள்ள எழுச்சியை கொண்டு அந்த மாநிலம் பிரிக்கப்படுது. ஜார்க்கண்ட், பீகார் ஏன் உத்தரப்பிரதேசம் ஏன் பிரியுது? அதே மொழிதான், ரெண்டு அங்கேயே ஒரே இடத்துல ஹிந்தி தான். ஆனாலும் பிரிகிறது ஏன்? அங்க உள்ள கலாச்சாரம் மாறுபடுது. அங்க உள்ள மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் நினைக்கிறாங்க. எங்களை புறக்கணிக்கிறீங்க, அதனால எங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு உரிமை. அதுதான் பிரியன் சார் சொல்லிட்டு இருந்தார். அதாவது அப்பொழுது இருந்த சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்த நிலைமை வேறு. இப்பொழுது அந்த மாநில உரிமை, மாநிலங்கள் சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து உரிமைகள் வேண்டும், எங்களுக்கான திட்டங்கள் வேண்டும். இப்ப இன்னைக்கு நாம சொல்றோம்ல, பாஜக ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த வகையில் புறக்கணிக்கப்படுகிறது? தமிழ்நாட்டையே நீங்க ஒரு மாநிலம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலம், முதலமைச்சர் இருக்காரு, நிர்வாகம் இருக்கிறது. ஆனால் ஒரு கவர்னர் வந்து அந்த மாநிலத்துக்கு எதிராக ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அப்பாயிண்டி, அவர் இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லெவல்ல இப்ப இப்படியே இருக்கிறப்ப அப்பாயிண்டிக்கு ஹேஸ் a power. அதுதாங்க அந்த பவர். அதுதான் அந்த பவரை கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது தானே எங்க குற்றச்சாட்டு. நீங்க ஒண்ணுமே இல்லாதப்பவே இந்த பவரை நீங்க வச்சுக்கிட்டு பண்றீங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்து திணிச்சு அதன் மூலமாக மாநில உரிமைகள் அத்தனையே நசுக்க போறீங்க. நீங்க அதைத்தான் நீங்க கொண்டு வரீங்க. மக்களுடைய மேண்டேட்டுங்க. நீங்க இந்த மாநிலத்துக்கு, நீங்க தேசிய கட்சிகள் கூட, இன்றைக்கு காங்கிரஸ் கூட அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது உண்டு. ஆனால் இன்றைக்கெல்லாம் தேசிய கட்சிகளுக்கு கூட ஒரு
மாநில பார்வை வந்திருக்கிறது. ஏன்னா இந்த மாநிலத்தில் ஜெயிக்கணும்னா இந்த மாநில உணர்வுகளை நம்ம மதிக்கணும், இந்த மாநிலத்தை சேர்ந்த சில விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போனாதான் வெற்றி பெற முடியுங்கிற கட்டத்துக்கு தேசிய கட்சிகளும் வந்திருக்கின்றன. அதனால தான் இன்னைக்கு இந்த காவிரி இஷ்யூல கூட கர்நாடகா காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடை எடுத்தால் கூட தமிழக காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டு நலனை சார்ந்து எடுக்கிறோம். எதனால இந்த மாநிலத்தில் நம்ம வெற்றி பெறணும்னா இந்த மாநில மக்களுடைய உணர்வுகளுக்காக நம்ம செயல்படணுங்கிறது தான். ஆனா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எடுத்துட்டு போறப்ப இந்திய அளவுல ஒரு பிரச்சனை தான் முன்னெடுத்துப்படும். தவிர என்னன்னா, நீங்க இந்தியா தேர்தல்னு வர்றப்ப என்ன பண்ணுவீங்க, காஷ்மீர் எல்லை பிரச்சனை, சீனா பிரச்சனை, மற்ற இந்தியா முழுக்க உள்ள பிரச்சனைகள் பேசப்படும். இன்றைக்கு தமிழ்நாடுன்னு தனியாக தேர்தல் நடத்தும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் முன்னெடுத்து செல்லப்படும். அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு மதிக்கப்படும். அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். இன்றைக்கு மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு யுஎஸ் மாதிரி ஒரு தேர்தல் நடைமுறையோ அல்லது வேறு ஒரு நாட்டின் நடைமுறையோ இங்கு ஒத்து வராது. இங்க இருக்கிற ஜனநாயகத்தோட அழகே நீங்க தேர்தல் நடத்தி முடிச்சு வெற்றி பெறுறது தோல்வி அடைகிறது கிடையாது. இவ்வளவு மாநிலங்கள், இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளவு மொழி இருந்தும் நீங்கள் தேர்தலை இப்படி நடத்தி முடிக்கிறீங்களேன்றது தான் உலகமே ஆச்சரியப்படுது. நமக்கு டிஃபரண்டான கலாச்சாரம் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதாங்க இந்தியாவுடைய சிறப்பு. நீங்க எல்லாத்தையும் நீங்க ஒன்றுபடுத்தி நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வெற்றி பெறாது. உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறாது. நீங்க உங்களுடைய நோக்கம் ஜனநாயகத்தை சிதைப்பது. ஒற்றை கட்சி, ஒற்றை ஆட்சி, ஒற்றை தலைமை, கடைசியில சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கின்ற இந்த செயல் தான். இவர்களுக்கு உள்நோக்கம் இல்லை என்று சொன்னால் இப்ப 4 மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தணுங்க. 4 மகாராஷ்டிராவோடு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் நடத்தப்படவில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொண்டாலே நீங்க தெரியும் இவங்களுடைய உள்நோக்கம். ஏன்னா அங்க கூட்டணி இன்னும் செட் ஆகல. உங்களுக்கு பாஜக இப்ப லேட் பண்றாங்க, நடத்தாதன்னு தப்பான செய்தி சொல்றாங்க. ஒரு மாசம் தாமதிக்கிறதுன்னு சொல்லுங்க. எதற்காக நடத்தப்படலன்னு சொன்னா தப்பாயிரும். எதற்காக தாமதிக்கிறாங்க? ஏன் தாமதம்? அது சொல்லுங்க. ஏன் தாமதம் என்று சொன்னா அவர்கள் அங்க கூட்டணி அவர்களுக்கு பாஜகவுக்கு செட் ஆகல, அதனால மகாராஷ்டிராவுக்கு தள்ளி வைக்கிறாங்க. சரி, நீங்க தான் கூட்டணியில முடிவு பண்ணிட்டீங்களா? உத்தவ் தாக்கரே தான் அமைதியாயிட்டாரு. நாங்க தயாராக இருக்கிறோம். யார் முதலமைச்சர்? யார் முதலமைச்சர்? முதலமைச்சர் சொல்லி நிக்கிறது இல்லையே. காங்கிரஸ் கட்சியோ அல்லது எங்கள் கூட்டணியோ முதலமைச்சரை சொல்லி உத்தவா, என்சிபியா, காங்கிரஸா முதலமைச்சரை சொல்லி நிற்பதில்லை என்பது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட ரூல். நாங்க நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல 90 தொகுதியே 3 கட்டமா நடத்துறீங்க. காரணம் கேட்டாக்க எங்களுக்கு அங்க பாதுகாப்பு டிப்ளாய் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் 543 தொகுதிக்கு நீங்க பாதுகாப்பு எப்படி பண்ணுவீங்க? அது தவிர அந்த 4126 எம்எல்ஏ தொகுதிக்கு நடத்தணும் நீங்க. இந்தியா முழுக்க, இந்தியா ஃபுல்லா 4126 எம்எல்ஏ, 543 எம்பிக்களுக்கும் நீங்க எப்படி பாதுகாப்பு டிப்ளாய் பண்ணுவீங்க ஒரே நேரத்துல? அதுல ஒரு இடத்துல வெள்ளம் இருக்கும், ஒரு இடத்துல மழை பெய்யும், ஒரு இடத்துல வெயில் இருக்கும். அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. இது எல்லாமே, ஆமா, இது எல்லாத்தையும் பார்க்காம நீங்க எப்படி பண்ண முடியும்?